ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சேவிங் சேலஞ்சு. ஒரு 20 டேஸில் நம்மளால் ஒரு 1/2 கிராம் அளவுக்கு சேவிங்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு கோல்ட் ரேட் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட கோல்ட் ரேட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு டேட் வந்து 11th மார்ச். இன்னையோட கோல்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 1 கிராம் வந்து 8020 ரூபாய். நேற்றுக்கு விட இன்னைக்கு வந்து 30 ரூபாய் கம்மியா இருக்கு. சில்வர் ரேட் பாத்தீங்க அப்படின்னா நேற்றை விட இன்னைக்கு 1 ரூபாய் கம்மியா இருக்கு. இன்னைக்கோட ரேட் வந்துட்டு 107 ரூபாய். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 1/2 கிராம் காயின், அதாவது 500 மில்லிகிராம் காயின் வாங்கணும்னா நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வந்துட்டு 500 மில்லிகிராம் காயின். இந்த காயின் வந்துட்டு நான் வந்து ஜான்வரி மந்தோட சேவிங்ஸ் அமௌண்ட்லேருந்து வாங்கினது இந்த காயின். இப்போது இந்த மாதிரி 1/2 கிராம் காயின் வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு ரேட்டுக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு பார்க்கலாம். இன்னையோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வந்து 8020 ரூபாய். 1/2 கிராம் கோல்டோட ரேட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 4010 ரூபாய். அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் வந்து 75 ருபீஸ் சேர்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 4085 ரூபாய் வருது. அதுக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்துட்டு ஆட் பண்ணும்போது ஜிஎஸ்டி மட்டும் ஒரு 122 ரூபாய் வருது. டோட்டலாக வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 1/2 கிராம் காயினுக்கு வந்துட்டு இன்னையோட ரேட் படி 4200 ரூபாய் வருது. ஒரு 4200 ரூபாய் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு ரேட்க்கு நம்மளால காயின் வாங்கிட முடியும். ஆனால் நம்ம வாங்க போகிறது வந்து 20 டேஸ் கழிச்சு தான் வாங்க போகிறோம். 20 டேஸ் வந்து நம்ம சேவிங் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். 20 டேஸ் கழிச்சு தான் நம்ம வாங்க போகிறோம். ஸோ கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி 20 டேஸ் கழிச்சு இருக்காது. ஸோ நான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 8200 ரூபாய் கோல்ட் ரேட் வச்சு நான் வந்து எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 1 கிராம் 8200 ரூபாய் அப்படின்னா 1/2 கிராம் கோல்டோட ரேட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 4100 ரூபாய் வருது. அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் வந்து 75 ருபீஸ் சேர்க்கும் போது 4175 ரூபாய் வருது. அதோட ஜிஎஸ்டி 3% ஆட் பண்ணும்போது ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் ஒரு 125 வருது. ஸோ டோட்டலாக 4300 ரூபாய் வருது. 1/2 கிராம் வாங்கணும் அப்படின்னா ஒரு 20 டேஸ் கழிச்சு 20 நாள் கழிச்சு நம்ம ஒரு 1/2 கிராம் காயின் வாங்கணும் அப்படின்னா நம்ம கையில் ஒரு 4300 ரூபாய் இருந்ததுன்னா நம்மளால ஈஸியாகவே வாங்கிட முடியும். ஸோ இப்போ அதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 1/2 கிராம் காயின் வாங்குறதுக்கு நமக்கு தேவையான அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4300 ரூபாய். அதுதான் நம்மளோட டார்கெட் அமௌண்ட்டு. அது எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 215 ரூபாய் அப்படின்ற மாதிரி நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா 20 நாளில் நம்மளால 4300 ரூபாய் ஈஸியாகவே சேவிங்ஸ் பண்ண முடியும். இதுவே வாரம் நான் சேவிங்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க 20 டேஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 வாரம் இருக்குது. ஸோ ஒரு வாரத்துக்கு 1433 ரூபாய் அப்படின்ற மாதிரி சேர்த்து வச்சோம் அப்படின்னா 3 வாரத்தில் நம்மளால 4300 ரூபாய் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும். இது வந்துட்டு 1/2 கிராம் வாங்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான சேவிங்ஸ் பண்ணலாம். அதுவே என்னால் 1/2 கிராம்லாம் வாங்க முடியாது, டெய்லி 200 ரூபாய் இல்லை வாரம் 1500 ரூபாய்லாம் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்துட்டு இந்த மாதிரி 1/4 கிராம் காயின் வாங்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிராம். இது லாஸ்ட் மந்த்து ஃபெப்ரவரி மந்தில் லாஸ்ட் 15 டேஸ் ஒரு சேவிங் சேலஞ்ச் பண்ணி தான் இந்த 1/4 கிராம் காயின் வந்து நான் வாங்கியிருக்கேன். அந்த சேலஞ்ச் வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த 1/4 கிராம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 8200 ரூபாய் நம்ம அப்ராக்சிமேட்டாக வச்சுருக்கோம். ஸோ 1/4 கிராமுக்கு வந்துட்டு கோல்டோட அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2050 ரூபாய் வரும். அதோட மேக்கிங் சார்ஜஸ் வந்து 75 ருபீஸ் சேர்க்கும்போது 2125 ரூபாய் வரும். அதோட ஜிஎஸ்டி 3% சேர்க்கும்போது ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் ஒரு 63 ரூபாய் வரும். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 2188 ரூபாய், ரவுண்டாக ஒரு 2200 ரூபாய் இருந்தால் நம்மளால ஒரு 1/4 கிராம் காயின் வாங்க முடியும் 20 டேஸ் கழிச்சு. இப்போது இந்த 2200 ரூபாய் நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்துட்டு ஒரு 110 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா 20 நாளையில் நம்மளால 2200 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும். அதுவே வாரம் சேவிங்ஸ் பண்ணுறவங்களா இருந்தால் வாரம் சேலரி வாங்குறவங்களா இருந்தால் ஒரு வாரத்துக்கு 733 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணுங்க அப்படின்னா 3 வாரத்தில் 2200 ரூபாய் உங்களால் ஈஸியாகவே சேவிங்ஸ் பண்ண முடியும்.
ஒரு சிலர் வந்துட்டு என்னால் 1/4 கிராம் 1/2 கிராம்லாம் வாங்க முடியாது, என்னால் டெய்லி ₹200 ₹100லாம் சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி 100 மில்லிகிராம் காயின் வாங்கலாம். இதுவுமே நான் வந்து ஒரு 10 டேஸ் சேவிங் சேலஞ்ச் பண்ணி தான் இந்த 100 மில்லிகிராம் காயினும் நான் வாங்கியிருக்கேன். இந்த வீடியோவோட லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த 100 மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். 1 கிராம் வந்து ₹8200 அப்படின்னா 100 மில்லிகிராமோட ரேட் வந்துட்டு ₹820. அதோட மேக்கிங் சார்ஜஸ் ₹75 சேர்க்கும்போது ₹895 வரும். அது கூட ஜிஎஸ்டி 3% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் ₹26 வரும். ஸோ டோட்டலாக ₹921 வரும். நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி ₹920 வச்சுக்கலாம். இப்போது இந்த ₹920 நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ₹46 சேவிங்ஸ் பண்ணால் 20 நாளையில் ₹920 நம்மளால் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும். அதுவே வாரம் சேவிங்ஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு வாரத்துக்கு ₹307 அப்படின்ற மாதிரி சேவிங்ஸ் பண்ணால் 3 வாரத்தில் ₹920 நம்மளால் ஈஸியாகவே சேவிங்ஸ் பண்ண முடியும். நான் இதில் சொல்லியிருக்கிற அமௌண்ட் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியான அமௌண்ட் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக காயின் வாங்க போகும்போது இதை விட கம்மியான அமௌண்ட்டில் தான் காயின் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மந்த் நான் பண்ண சேவிங் சேலஞ்சில் வந்துட்டு நான் எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணியிருந்தேனோ அதை விட கம்மியாக தான் எனக்கு வந்து 1/4 கிராமோட அமௌண்ட் வந்திருந்தது. ஸோ பேலன்ஸ் என்கிட்ட அமௌண்ட் கையில் எக்ஸ்ட்ராவாக தான் கொண்டு வந்துருந்தேன். ஸோ அதனால் இதே மாதிரி சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அமௌண்ட் ஷார்ட்டேஜ் வராது. நம்ம ஈஸியாகவே காயின் வாங்கிட முடியும். இப்போது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நம்ம வந்து காயின் வாங்குறதெல்லாம் ஓகே, பட் அதுக்கு என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சேவிங்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. இப்போ டெய்லி ஒரு ₹46 நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா ஒரு 100 மில்லிகிராம் காயின் வாங்க முடியும் அப்படின்னா அந்த ₹46 நம்ம எப்படி சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் திங்க் பண்ணணும். நம்ம வந்து எந்த செலவுகளை வந்து கம்மி பண்ணினா அதுலேருந்து நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாம தான் திங்க் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இப்போ மளிகை கடைக்கு போகிறோம், ஒரு ₹100 நம்ம பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம டார்கெட் வச்சிருக்கும் போது ஒரு ₹80 காய் வாங்கலாம். அதுலேருந்து ஒரு ₹20 மிச்சம் பண்ணலாம். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கும்போது ஒரு ₹50 வாங்குகிறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ₹20 மிச்சம் பண்ணலாம். ஸோ நமக்கு தேவையான அந்த டார்கெட் அமௌண்ட்டை நம்ம இந்த மாதிரி மிச்சம் பண்ணி நம்ம எடுத்து வைக்கலாம், சேர்த்து வைக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ செலவுகளை வந்து கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட சேவிங்ஸ் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். நம்ம வந்துட்டு இப்போது 100 மில்லிகிராம் காயின் அப்படிங்கிறது ஈஸியாகவே எல்லாராலையும் வாங்க முடியும். பட் 1/2 கிராம் காயின் அப்படிங்கிறது எல்லாராலையும் ஈஸியாக வாங்க முடியாது. ஸோ நம்மளோட வரவுக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட சேலரிக்கு தகுந்த மாதிரி, ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சேவிங்ஸை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 கிராம் 1/4 கிராம் 100 மில்லிகிராம் 3 விதமான காயின்ஸ் எப்படி வாங்கலாம் அப்படின்றதுக்கான சேவிங்ஸ் பிளான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இதில் நான் வந்து என்ன ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா 1/4 கிராம் காயின் தான் வாங்க போகிறேன். ஏன்னா அதை விட அதிகமாக என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியாது. ஸோ நான் வந்துட்டு 1/4 கிராம் காயின் வாங்கலாம் அப்படின்னு என்னோட டார்கெட்டை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 20 டேஸில் நான் வந்து ஒரு 1/4 கிராம் காயின் வாங்கணும் அப்படிங்கிறத என்னோட கோலை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் உங்களோட கோலா 1/2 கிராம் எடுத்திருக்கீங்களா, 1/4 கிராம் எடுத்திருக்கீங்களா, இல்லை 100 மில்லிகிராம் டார்கெட் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் கோல்டு மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை, நம்மளால் சில்வரில் கூட இது இன்வெஸ்ட் பண்ண முடியும். நம்ம சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டில் கோல்டில் சில்வரில் எதுலனாலும் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த சேவிங்ஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்துருக்கிற இந்த சேவிங் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.